ஹாய் உறவுகளே, வாங்க 19th டே கிளாஸ் பார்க்கலாம். ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் தியரி எடுத்தேன். மர்மேட் ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு கொஞ்சம் தியரி மட்டும் எடுத்தேன். நிறையா டாபிக்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா, அவங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு பிரேக் கொடுத்துட்றது இப்படி நடுவில். நல்லா ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க சரண்யா. ஆனாலும் ஒரு சின்ன பிரேக் இருந்தால் கொஞ்சம் மைண்டில் நிற்கும். அதுக்கு தான் ஒரு 50% பியூட்டிஷியன் ஆயிட்டாங்க 19 டேஸ்லேயே. வாங்க உறவுகளே, டச் பிரைட், சிம்பிள் டச் பிரைட், அப்புறம் ஃப்ரண்ட் வேரியேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கர்ல் பண்ணால் முடிஞ்சு. நல்லா இருக்கா உறவுகளே? ஃப்ரண்ட் வேரியேஷன் நல்லா இருக்கா? உறவுகளே வாங்க, இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் ஒன்று பார்த்துட்டாங்க. ஃப்ரண்ட் வேரியேஷன், டச் பிரைட் பார்த்தாங்க. அப்புறம் இப்போ கிளைகாலிக் ஃபீல்டு வந்து தியரி எடுத்திருக்கேன். ப்ராக்டிக்கல் நாளைக்கு என் மேலே வேணால் போட்டுட்ரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம். திருப்பி இங்கே எல்லா முடியும் சேர்த்து இங்கே வந்து இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை வந்து 2 தடவை மட்டும் எடுத்து அந்த இது நூடுல்ஸ் கலர், சாப்ஸ்டிக் கலர் அதை வச்சு 2 தடவை மட்டும் இப்படி சுருட்டி விட்டுட்டு இப்படியே விட்டுருங்க. சுருட்டி விட்டு ரிமூவே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் நீங்கள் இப்படி இது மாதிரி வேண்டாம், சும்மா கர்ல் ஆனாலே போதும். 2 இல்லைன்னா 3 தடவை கர்ல் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது. இதை டெக்கரேட்டும் பண்ணலாம். டச் பிரைட், சிம்பிள் டச் பிரைட். இன்னும் கொஞ்சம் திருப்புங்க இந்த சைடு. ரைட்டில் இன்னும் திருப்புங்க. அந்த ஃப்ரண்ட் வேரியேஷன் காமிங்க. சூப்பராக இருக்குது. கிளைகாலிக் பீல் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வாங்க பழகலாம். ஒரு நாளும் தியரி முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் ப்ராக்டிக்கல் பண்ண வச்சிடுறது. ஒன்று கிளைண்ட் மேலே இல்லைன்னா என் மேலே. இவங்க வர டைமுக்கு கிளைண்ட் வரணுமே. அதுதான் சம்டைம்ஸு அன்சிங்கில் போயிடும். அப்புறம் என் மேலேயே பண்ண சொல்லிடுவேன். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்க வரவங்களே. ஃப்ரண்ட் வேரியேஷன் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. காமிச்சிருங்க. கிளைகாலிக் பீல் கான்சென்ட்ரேட் மட்டும் காமிச்சிருங்க. ஆம்பியூல் இப்படி இருக்கும். பிக்மெண்டேஷன் மங்கு இருக்கிறவங்க, கழுத்தில் டார்க்னஸ் இருக்கிறவங்க வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் மோஸ்ட்லி சூட் ஆயிரும். கரும்புலேருந்து எடுக்கிற ஒரு ஆசிடு, ஸ்கின்னுக்கு நல்லது பண்ணுற ஆசிட் வந்து எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் 2 or 3 சிட்டிங்ஸ் தேவைப்படும். நல்லா ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம் போயிடும். நிறையா இங்கே பெனிஃபிட் ஆகிருக்காங்க கிளைண்ட்ஸு. பியூபர்ட்டி அட்டன் பண்ண பிள்ளைங்க டெலிவரி ஆகி முடித்தோடனே ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகி லிப்ஸ் பக்கத்தில் டார்க்னஸ்ஸு, கழுத்தில் டார்க்னஸ்ஸு, மங்கு மாதிரி வர்றது, மெனோபாஸ் ஸ்டேஜில் மங்கு மாதிரி வர்றது, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளைகாலிக் பீல். பயப்பட தேவையில்லை. வாங்க உறவுகளே, டச் பிரைட், சிம்பிள் டச் பிரைட், அப்புறம் ஃப்ரண்ட் வேரியேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்.
டைட்டாக இருக்கும். இல்லைன்னா இருங்க, நீங்கள் விட்டுருங்க, அப்புறம் நான் திருப்பி திருப்பி இங்கே எல்லா முடியும் சேர்த்து இங்கே வந்து இன்னொரு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை வந்து 2 தடவை மட்டும் எடுத்து அந்த இது நூடுல்ஸ் கலர் சாப்ஸ்டிக் கலர் அதை வச்சு 2 தடவை மட்டும் இப்படி சுருட்டி விட்டுட்டு இப்படியே விட்டுருங்க. சுருட்டி விட்டு ரிமூவே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் நீங்கள் இப்படி இது மாதிரி வேண்டாம், சும்மா கர்ல் ஆனாலே போதும். 2 இல்லைன்னா 3 தடவை கர்ல் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது.